இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னு ஏதோ ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற எழுத்துக்களை வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சுட்டு எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது 2 டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் கடையில் நம்ம பிரிக்கிறோம். அப்போ சுட்டு எழுத்துக்கள் 2 வகைப்படும். எப்போனா இயல்பின் அடிப்படையில் நம்ம பேசணும்னா அது 2 வகை: அகச்சுட்டு, புறச்சுட்டு. இயல்பு அப்படின்னா வந்துட்டு அது எப்படி இருக்குது. அகச்சுட்டு அப்படின்னா ஆ இல்லாமல் வந்துட்டு மீனிங்கே இருக்காது. ஆ இல்லாமல் நோ மீனிங்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு அவன் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. அவன் அப்படின்னா இந்த இவன், அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இந்த ஆ இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். வன் அப்படின்றதுக்கு மீனிங்கே இல்லை. ஸோ இந்த அவன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அகச்சுட்டு. அம்மரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ஆ அப்படின்றத நான் எடுத்துட்டேன்னா மரம் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னுமே மீனிங் இருக்குது. அப்போ ஆ இல்லாமல் மீனிங் கொடுக்காது அப்படின்னா அது வந்துட்டு அகச்சுட்டு. ஆ இல்லைனாலுமே மீனிங் கொடுக்குது அப்படின்னா அது புறச்சுட்டு. ஸோ இந்த வகையில் வந்துட்டு நம்ம சுட்டு எழுத்துக்களை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். இதே வந்துட்டு இயல்பு, இடம். இடத்தின் அடிப்படையில் வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறப்ப அது வந்துட்டு அண்மை சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இடைச்சுட்டு, செய்மை சுட்டுன்னு சொல்கிறோம். அதாவது அண்மை அப்படின்னா பக்கத்தில், பக்கம். இடை அப்படின்னா இடையிலன்னு நடுவில். செய்மை அப்படின்னா வந்துட்டு தூரம். அதாவது பக்கத்தில் இருக்கிற எவனோ ஒருத்தனை சொன்னேன், இவங்க இங்கே இருக்கிறான்ல இவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இவன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்துட்டு அண்மை சுட்டு. இதே வந்துட்டு நடுவில் யாராவது இருக்காங்கன்னா உந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடையில் இருக்கிறவங்கள உந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த உந்துன்ற வார்த்தை இப்போ பயன்படுத்துகிறதே கிடையாது. அவன் இவனோட நம்ம நிறுத்திக்கிறோம். 3வது வந்துட்டு செய்மைனா தூரத்தில் இருக்கிற ஒருத்தனை சொல்லப்போ என்ன சொல்லுவான், அவனோட பேனா, அவனோட பென்சில் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அவன் அப்படின்னு நான் சொன்னேன்னா தூரத்தில் இருக்கவன், இவன் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கவன். அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தனை நான் சுட்டி காக்கிறதுக்காக சொல்கிறப்ப அது வந்துட்டு அண்மை சுட்டு. தூரத்தில் இருக்க ஏதோ ஒன்று நான் சுட்டி காட்டுறதுக்கு சொல்கிறப்ப அது செய்மை சுட்டு. 2த்துக்கும் நடுவில் இருக்கிற ஒன்று சுட்டி காட்டுறதுக்கு நான் இடை சுட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த இடை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்கலான்னா அதில் வந்துட்டு வரும் இந்து, உந்து அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு இடைச்சுட்டு. நன்றி.